வணக்கம், நான் தேவகுமார். இந்த வீடியோலையும் ஒரு பர்மனெண்ட் ஜாப் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வியூவர்ஸில் 2 பேர் மெயின்டெனன்ஸ் ஜாப் போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஜாப். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கேட்குற ஜாப்ஸை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ எல்லாருக்கும் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் செய்கிறேன். ஸோ கம்பெனி நேம் டெனிகோ லிமிடெட். இந்த கம்பெனியில் தான் இப்போ மெயின்டெனன்ஸ் ரோலுக்கு இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் என்ன வேலை பார்க்க போகிறீங்கன்னா, ஏதாவது ஒரு மிஷின்ஸ் பிரேக் டவுன் ஆச்சுன்னா அந்த மிஷினை நீங்கள் மானிட்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எந்தெந்த மிஷின் இப்போ ப்ரொடக்ஷனுக்கு ரெடியாக இருக்குன்றதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட கொடுக்குற டெக்னீஷியன் அண்ட் ட்ரெயினிஸோட ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லித்தரணும், ட்ரெயின் பண்ணணும், இதை தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட எப்பயுமே ஸ்பேர் பார்ட்ஸ் பிளானிங் உங்கள்கிட்ட கட்டாயம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மெயின்டெனன்ஸ்னால் கண்டிப்பாக எப்போ வேணால் ப்ராப்ளம் வரலாம். ஸோ அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ்க்கான பிளானிங் உங்கள்கிட்ட எப்பயுமே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா 4வது விஷயம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ரூட்டீன் மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிஷின்ஸை பார்த்தீங்கன்னா வீக்லி சில கம்பெனியில் பண்ணுவாங்க, சில கம்பெனியில் மந்த்லி பண்ணுவாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரொட்டீனாக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க மெயின்டெனன்ஸை. ஸோ இந்த 4 விஷயத்தை தான் இந்த கம்பெனியில் நீங்கள் பண்ண போகிறீங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாப்க்கு போகணுன்னா உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஸ்கில்ஸ் ப்ரொஃபைல்னு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனை பற்றி கவலை இல்லை, ஒன்லி ஸ்கில்லுக்கு தான் இவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், உங்களுக்கு கண்டிப்பாக மெக்கானிக்கல் எலமெண்ட்ஸ் அண்ட் ப்ரிசிஷன் மிஷின் எலமெண்ட்ஸை பற்றியான விஷயம் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஹைட்ராலிக்ஸ் அண்ட் நியூமேட்டிக்ஸ் நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா எலக்ட்ரோப்ளேட்டிங் அண்ட் டர்னிங், கிரைண்டிங், ஹார்னிங்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மிஷின் ரீகண்டிஷனிங், மிஷின் அக்யூரன்சியை பற்றியான நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, மெயின்டெயின் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஸோ IATF அண்ட் EMS பற்றியான ரெக்கார்ட்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக SAPல உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. SAPன்றது ஒரு ஸ்டோரேஜிங் சாஃப்ட்வேர் தான். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் PLC அண்ட் ஆட்டோமேஷன் டெக்னிக்ஸை பற்றியான நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்கணும்னு கேட்குறாங்க. அண்ட் 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட பீப்பிள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லீடர்ஷிப்புக்கான ஸ்கில்லும் உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள்கிட்ட கொடுக்குற டெக்னீஷியன் அண்ட் ட்ரெயினிஸை மிஷின் கிட்ட எப்படி விடணும், அவங்களுக்கு எப்படி சொல்லித்தரணுன்ற நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டெய்லி அண்ட் மந்த்லி ரிவ்யூ பண்ணணும். ஸோ என்னென்ன மிஷின்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் ஆச்சு, ஸோ அது எப்போ ப்ராப்ளம் ஆகுதுன்ற விஷயத்தெல்லாம் கூட நீங்கள் ஒரு ரெக்கார்ட் புக் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ அதை மந்த்லி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ரிவ்யூவும் நீங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் ஒரு 8 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 8 பாயிண்ட் உங்ககிட்ட இருந்தால் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இவங்க சொல்ல, ஆனால் கண்டிப்பாகவே இதெல்லாம் இவங்ககிட்ட இருக்கணும்னா கண்டிப்பாகவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு முடியும். அண்ட் அகெயின் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த கம்பெனி எப்பயுமே பணம் வாங்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஜாப் லொக்கேஷன் பெங்களூர் தான். இவங்க சேலரி இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட வெப்சைட்டுக்கு டேரெக்டாக போயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். டெனிகோ லிமிடெட்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணியும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நான் டேரெக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஜாபை பற்றி ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். இப்போ வரைக்கும் இந்த ஜாப் ஓப்பனிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த ஜாப் ஒரு வேளை முடிஞ்சிருச்சுன்னா அவங்களோட வெப்சைட்லேருந்து அவங்க தூக்கிடுவாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். பாய்.